நல்ல ஒரு ஹாரர் படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்த ஒண்ணு போய் பார்த்தா, இந்த படத்த பார்த்து முடிச்ச அப்புறம் இந்த ஒரு படத்த நம்ம போய் இவனால போய் பார்க்கலையே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மனசு கொஞ்சம் வருத்தப்படுற அளவுக்கு ஆளாக்கி வச்சுட்டானுங்க. இன்னொரு படம்னா வடக்கன். வடக்கன் நீ உணவுனா நீங்க அவங்கள நினைக்க வேணாம். இது ஒரு மலையாள படம். மலையாள படத்துல வடக்கன்னு ஒரு படம் ஒண்ணு வந்திருக்கு. ஆனா படத்த பார்த்தா அமேசான் பிரைம்லயே, ஆஹா ஓடிடிலயே இந்த ஒரு படம் ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. முக்கியமா தமிழ் டப்பிங்கோட இருக்கு. கதைய பார்த்து சரி வடக்கன்னா என்ன? ஏதோ ஒரு கதைய போட்டு ஹிந்திக்காரங்க வந்து கேரளாவுக்கு வந்து அங்கிட்டு ஏதாச்சும் ஒரு அட்டூழியம் பண்ற மாரி அப்படிதான் போட்டு வச்சிருப்பானுங்க. பார்த்தா இது ஒரு பேய் கதைய போட்டு வச்சிருக்கானுங்க கைஸ். கண்டிப்பா சொல்றேன் ஒரு மஸ்ட் வாட்சான ஃபிலிம். காந்தாரா மாரி லாஸ்ட் சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் புல் அரிச்சிரும். காந்தாரா மாரி இருக்கு அந்த சீனு. ஆனா இந்த ஒரு படத்தோட கதை என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு ஃபாரின்ல வந்து பேய்ல ஒரு ரிசர்ச் பண்ற ஒரு ஆய்வாளரா இருப்பாப்புல. ஆய்வாளரா இருக்கும்போது கேரளால ஒரு இடத்துல ரியாலிட்டி ஷோ ஒண்ணு நடக்கு. அங்க பார்த்தா 7 பேர் இருக்கா. 7 பேரும் மர்மமான முறையில இறந்துர்றாங்க. இந்த ஒரு சம்பவம் நம்ம அந்த ஹீரோவுக்கு போகுது. இந்த ஹீரோ வந்து கேரளாவுக்கு வந்து வராப்புல. இது எங்க நடக்குது? ஏது நடக்குதுன்னு விசாரிக்கும்போது அவருக்கு ஏகப்பட்ட திடுக்கல் சம்பவம்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் அவர் வாழ்க்கையில இதெல்லாம் என்னென்ன நடந்துச்சு? இதே அந்த ஒரு படத்தோட கதையா இருந்துச்சு கைஸ். இந்த கதைய பார்க்கும்போது நமக்கே ஏகப்பட்ட படத்துல இந்த ஒரு கதை இருக்கு. ஆனா இந்த ஒரு படத்த பார்க்கும்போது இது ஒரு டிஃபரெண்ட்டா ஒரு கன்டென்ட்டா போட்டு எடுத்து வச்சிருக்காங்க. அத பார்க்கும்போது நமக்கு 1, 2 சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே கூஸ் பம்பா இருந்துச்சு. இது நடிச்ச நம்ம கிஷோர் சொல்லியே ஆகணும். வேற லெவல்ல நடிச்சிருப்பாப்புல. அத பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் பார்த்தோம் மேலும் நல்லா புல்லரிக்கிற அளவுக்கு இதுல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. இந்த பேய் வர சீன்லாம் பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் திகிலாவும் இருக்கு. பயப்படுற அளவுக்கு இந்த ஒரு படத்துல ஏகப்பட்ட சீன்லாம் இருக்கு. அத பார்க்கும்போது நமக்கே உள்ள உள்ள எல்லா சீனும் இருக்கு. இந்த மீனாட்சி உன்னிகிருஷ்ணனு, சாரதி மேனன் அப்படின்னு ஒரு கேரக்டர்லாம் இருக்கு. அவங்க ஆக்டிங்லாம் பார்க்கும்போது நமக்கு வேற லெவல்ல இருக்கு. அதுல மெயினா சொல்ல வேண்டியது நம்ம செகண்ட் ஹாஃப்ல ஒரு எடுத்துக்காட்டு ஒண்ணு வரும். அந்த எடுத்துக்காட்டு பார்க்கும்போது நமக்கு மேல்கால அளவுக்கு புல்லரிக்கிற அளவுக்கு அந்த ஒரு சீன்லாம் இருக்கு. காந்தாரா படம் பார்த்தா எப்படி இருக்கு? அந்த ஒரு சீன் தான் கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் இந்த சீன் இருக்கு. அந்த சீன பார்க்கும்போது நமக்கே கூஸ் பம்பா இருக்கு. ஸ்க்ரீன் பிளே நம்ம சொல்லியே அந்த ஸ்க்ரீன் பிளேலாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ஒவ்வொரு அந்த ஸ்க்ரீன் பிளே எபிசோட் அந்த ஃபோக்கஸ் அப்படி ஒரு க்ளோஸ் அப் ஒண்ணு வச்சிருப்பானுங்க. அந்த க்ளோஸ் அப் நீங்க படத்த பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். அது வேற லெவல்ல இருக்கு அந்த சீன பார்க்கும்போது. இதுல மெயினா நான் சொல்ல வேண்டியது பிஜிஎம் தான் போட்டு மிரட்டி எப்படி சொல்ல அங்க இங்க டம்மு டும்முன்னு சவுண்ட்லாம் கேட்கும். அத பார்க்கும்போது நமக்கே என்னடா அது யாரா அந்த மியூசிக் டைரக்டர் அப்படின்னு நமக்கே தோணும். இதுல மெயினா நம்ம சொல்ல வேண்டியது டைரக்டர் யார் அந்த டைரக்டர் அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா அந்த படத்த கொஞ்சம் வேற லெவல்ல ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு படத்த எடுத்திருக்காப்புல. அத பார்க்கும்போது நமக்கே சூப்பரா இருந்துச்சு. சஜித் அப்படின்னு ஒரு டைரக்டர் கண்டிப்பா அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கணும். இதுல நடிச்ச நம்ம கிஷோர் வேற லெவல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருப்பாப்புல. அது பார்க்கும்போது நமக்கு செம்ம சூப்பரா நடிச்சு குடுத்துருக்காப்புல. அவன் தான் இந்த ஒரு படம் கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது. இதுல ஏன்னா கொஞ்சம் சீன்லாம் இதுல 1, 2 சீன்லாம் கொஞ்சம் அடல் சீனா இருக்கு. அத பார்க்கும்போதே கொஞ்சம் முகம் சுளிக்கிற மாரிலாம் சீன்லாம் இதுல அதிகமா இருக்கு. அதனால இந்த படத்த ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ஃபேமிலியோட பார்க்க முடியாது.